ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஎல்சியில் இருக்க மெமரி ஃப்ளாக் அப்படின்னா மெமரி பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் மெமரி ஃப்ளாக் அப்படின்னா என்ன? ஃப்ளாக்னா என்னன்னா, ஒரு ஃப்ளாக் ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. அந்த பண்ணுற டைமில் ஒரு ஓவர்ஃப்ளோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவின்ற ஒரு பிட் வந்து செட் ஆகிட்டு, ஓகே இந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப வந்து ஓவர்ஃப்ளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல ஃப்ளாக்ன்றது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டேட்டஸை வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிட் தேவை. ஓகே, அதுதான் வந்து மெமரி பிட். அதில் மெமரி ஃப்ளாக்னு சொல்லலாம். ஓகே, பிஎல்சியில் மெமரி ஃப்ளாக்னு சொல்லலாம், மெமரி பிட்னு சொல்லலாம். பிஎல்சியில் இந்த மெமரி ஃப்ளாகோட ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு HMI இருக்கு, உங்ககிட்ட ஒரு பிஎல்சி அண்ட் HMI இருக்கு. ஒரு ஸ்மால் டைப் பிஎல்சி வச்சுருக்கீங்க. இந்த பிஎல்சியில் பாருங்கள், இந்த இந்த பிஎல்சி தான் இருக்குது. ஸோ இந்த பிஎல்சியில் ஒரு எத்தனை இன்புட் இருக்குது? 12 இன்புட் இருக்குங்க, 8 அவுட்புட் இருக்குது. இந்த 12 இன்புட்டும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. சென்சார்ஸு, புஷ் பட்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அவுட்புட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த சொலினாய்டு வால்வ், மோட்டார் அவுட்புட் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து HMI யூஸ் பண்ணுறீங்க. HMI யூஸ் பண்ணிவிட்டு இப்போ HMIலேருந்து ஒரு இன்புட் நீங்கள் கொடுக்கணும் பிஎல்சிக்கு. அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம என்ன கொண்டு வரோன்னா மெமரி பிட்டு. நம்ம மெமரி பிட்டை வச்சு தான் HMIயும் பிஎல்சி இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். எந்த டைமில் நம்மக்கிட்ட இந்த இன்புட்லாம் உங்களுக்கு காலி ஆகிடுச்சு, X1 X0 இந்த மாதிரி எல்லா இன்புட்டும் உங்களுக்கு காலி ஆகிடுச்சு, எல்லாமே யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ HMIலேருந்து ஒரு இன்புட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெமரி ஃப்ளாக் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சுவிட்ச், பிட் சுவிட்ச்னு வச்சுக்கலாம். இந்த பிட் சுவிட்சில் அட்ரஸிங் கொடுப்பீங்க. இந்த டிவைஸில் போயிட்டு மொமெண்ட்டில் M0ன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ M0 நம்மளுக்கு உங்கள் சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல அந்த லாஜிக் எழுதுன பாருங்கள். M0 Y0ன்னு இருக்குது. இதை நான் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து ஒரு HMIலேருந்து பிஎல்சி இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இன்புட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்பேரில் இருக்கும். திடீர்னு ஒரு இன்புட் ப்ராப்ளம் ஆனால் இன்னொரு இன்புட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து HMI கூட நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி M0ன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் நான் சிமுலேஷன் அதை மாற்றிக்கிறேன். டூல் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்குறேன் பாருங்கள், M0 வருது. ஓகே, ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா M0 வந்துட்டு அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸோ மெமரி பிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு இன்புட்ஸ் இருக்குது, பிஎல்சியில் இன்புட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெமரி பிட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு HMIயும் பிஎல்சியும் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேடா இருக்குது, ஸ்கேடா சிஸ்டத்துக்கும் HMIக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அந்த டைம்லேயும் மெமரி பிட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் மெமரி பிட்டு சொல்லலாம். இன்னும் பிஎல்சியில் சொல்ல போனால் நம்மக்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குது, நியூமேட்டிக் சிலிண்டரை நீங்கள் சம்திங் இது மேனுவல் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலில் நம்ம வால்வில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சொலினாய்டு வால்வ் இருக்கும், காயில் இருக்கும். ஒரு காயில் ஆன உடனே உங்களுக்கு ஃபார்வர்ட் போகும், அப்புறம் ரிவர்ஸ் வரும். ஓகே, இப்போ என்னன்னா நம்ம ஃபார்வர்டுக்கு இங்கே ஒரு சிக்னல் வைக்கிறோம், ரிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் வைக்கிறோம். இந்த ஹெட்டில் சென்சார்ஸ், நான் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். 2 சென்சார் அட்வான்ஸ் ஆனோன்னா ரிட்டனில் இங்கே ஒரு சென்சாரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் ஆனால் இந்த ஹெட் இங்கே வருமா? ஸோ இந்த இடத்துல கேப் வரும். ஸோ இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இது ஆன் ஆகிடும் உங்களுக்கு, இந்த ப்ராக்சிமிட்டி அட்வான்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இன்புட் இருக்குது. இப்போ இந்த 2 இன்புட்டோட ஒரு மெஷின் இருக்குன்னா அந்த மெஷின் அலாரம் எப்படி எழுதுவாங்க? இந்த சிலிண்டர்ஸை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. இந்த சிலிண்டர்ஸில் ஏதாச்சும் மால் ஃபங்க்ஷன் ஆனால் அலாரம் வரணும். இந்த மாதிரி ஒரு மெஷினில் ஒரு 50 சிலிண்டர் இருக்குது, மோட்டார்ஸ் இருக்குது, மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆனால் ட்ரிப் ஆகணும், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இவ்வளோ அலாரத்துக்குமே ஒரே ஒரு லேம்ப் தான் இருக்கும் மெஷினில். பார்த்தீங்கன்னா மெஷின் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேம்ப் இருக்கும். மேபி நீங்கள் HMI யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா HMIயில் வந்துடும், இந்த மாதிரி இந்த அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்ம செக் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து மெமரி பிட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா, 2 இன்புட் இருக்கு. 2 இன்புட் வந்தாலும் ப்ராப்ளம், வரலனாலும் ப்ராப்ளம். இப்போ இந்த 2 இன்புட்டும் வந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங்? ஏதோ மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை சென்சார் டேமேஜ் ஆயிடுச்சு சம்திங், இல்லை சென்சாரோட ஃபேஸ் இருக்கும், சென்சார் ஃபேஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆல்வேஸ் சிக்னல் வரும், அப்படி செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 இன்புட்டுமே வரல அப்படின்னா
உங்களுக்கு மேபி இது உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கலாம் இந்த ஹெட்டு, இந்த மாதிரி சம்திங். இதெல்லாம் நம்ம வந்து அலாரம் எழுத போகிறோம். ஓகே, சும்மா நான் உங்களுக்கு அலாரம் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு மெமரி வித் கான்செப்டாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். x0 x1ன்றது நம்ம வச்சுக்கலாம். x0 x1 தான் நம்மளுடைய இன்புட். x0 வந்து அட்வான்ஸு, x1 வந்து ரிட்டர்ன் வச்சுக்கலாம். y0ன்றது மெஷின் அலாரம். ஓகேங்களா, y0ன்றது மெஷின் அலாரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் M1ன்ற பிட்டை ஆன் பண்ணுறேன். சாரி, M1 ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, M1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா x0 x1 இந்த ரெண்டு இன்புட்டும் வரல அப்படின்னா ஆன் ஆகும், வந்தாலும் ஆன் ஆகணும். x0 NC x1 NC. இது வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2 சிலிண்டர் இருக்கு. ஓகேங்களா, இப்போ சாரி ஒரு 3 சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 சிலிண்டருக்குமே இந்த கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். 2 இன்புட்டும் வந்தாலும் அலாரம் வரணும், வரலனாலும் அலாரம் வரணும். அலாரத்தோட பிட்டு பார்த்தீங்கன்னா y0. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து M0ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். M0. இப்போ கீழே x2 x3ன்றது செகண்ட் சிலிண்டர். ஓகே, x2 x3ன்றது ரெண்டாவது சிலிண்டர் M1. ஓகே, இதில் ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு அலாரம் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது சிலிண்டருக்கு. இப்போ மெஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஷினில் வந்து அலாரம் சொல்லிட்டு ஒரே ஒரு லேம்ப் தான் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் தான். சரிங்களா, இப்போ இந்த ஒரு அவுட்புட் இருக்கிறப்ப நம்ம இவ்வளோ அலாரம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அலாரத்தோட ஸ்டேட்டஸையும் இந்த மாதிரி மெமரி பிட்டை யூஸ் பண்ணி எடுக்கிறோம், ஒரு சிலிண்டரோட ஸ்டேட்டஸையும். ஸோ மெமரி பிட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த y0க்கு லேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ M0 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து M1ன்றது நம்மளுக்கு வரணும். M0னா இது ஆன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து M1. ஓகே, இப்போ வந்து M1. இது அலாரம், மெஷின் அலாரம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து லாஜிக் வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். மேபி இந்த அலாரத்தில் வேறு எதனா கூட இருக்கலாம். இந்த மாதிரி மோட்டார் ஓவர்லோட் ஆனால் எனக்கு வந்து ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அலாரம்ன்றது ஒரு அவுட்புட் தான், பட் நம்ம மெஷினில் ஒரு 100கணக்கான அலாரம் இருக்கும். ஸோ அந்த 100கணக்கான அலாரத்தையும் ஒரே அவுட்புட்டில் நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியாது. அதனால ஒரு அலாரத்துக்கும் நம்ம வந்து இந்த மெமரி ஃப்ளாகை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அலாரத்துக்கு இன்புட் கொடுக்குறோம். இப்போ M0 M1 ஆனால்தான் நம்மளுக்கு வந்து அலாரம் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, M0 M1 ஆன்ல இருக்கு. ஏன் ஆன்ல இருக்குன்னா 2 இன்புட்டுமே வரல. ஓகே, அதனால வந்து ஆன்ல இருக்கு. ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் வந்தாலும் ஆன் ஆகும், வரனாலும் ஆன் ஆகும். இப்போ இது எப்போனா ஆட்டோ மேனுவல் ஒரு கண்டிஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மெஷின் ரெடி ஆன் பண்ணதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு வரும். இப்போ மெஷினில் எதுவுமே வராமல் இருக்காது. இப்போ ஒரு அட்வான்ஸ் வருதுன்னா ரிட்டர்ன் வரும் இந்த மாதிரி. இப்போ சிலிண்டர் வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அட்வான்ஸ் ஆன் ஆகிடும், ரிட்டர்ன் வந்து ஆன் ஆகாது. இப்போ சப்போஸ் ரிட்டர்ன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஆகிடும், அட்வான்ஸ் ஆன் ஆகாது. ப்ராப்ளம்ல எப்படி இருக்குன்னா இப்போ ரெண்டுமே ஆன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த M1 ஆன் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ரெண்டுமே வரல அப்படின்னா M1 ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் லாஜிக் வந்து எழுதியிருப்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா மெமரி பிட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து மெமரி பிட்னா என்னன்னு சொல்லி கிளியராக புரிஞ்சிருக்கும், அதோட யூசேஜும் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.